அடுத்தது தம்பி அதர்வா. அதர்வா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் இந்த படத்துல தம்பி கோ ரைட்டர் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த உதவி செயல் தான் நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், உண்டாக்கும். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராமாயணத்துல ராமனுக்கு நிறைய பேர் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ராமனுக்கு படுற கஷ்டம் இருக்க, அவன் ரொம்ப நல்லவன். அவன் காட்டுக்கு போயிடுவான். காட்டுக்கு நம்மனா பொண்டாடி தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு அவன் போராட்டம். இப்ப நிறைய பேர் உதவி பண்ணி சீதையை மீட்டு வந்துடுவாரு. இப்ப பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கும்போது உதவி பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பரிசு தருவார் ராமர். கொடுத்துக்கிட்டே வருவார். கடைசியா ஹனுமான் வருவான். ஹனுமான் வரும்போது ராமர் ஹனுமானுக்கு என்ன தர போறாருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏஞ்சி கட்டி பிடிப்போம். ஏன்னா அனுமன் செய்த உதவிக்கு திரும்பி ஒரு பொருளை என்னால் தரவே முடியாதுன்னு கட்டி பிடிச்சி நீ ஏங்குள்ள இருப்ப அப்படின்னு. அப்படி ஒரு உதவியினுடைய மேன்மையை நம்ம அழகா சொல்ற இடம் அது. ராமாயணம் உண்மை என்னன்னு தெரியாது. அந்த இடம் வந்து அருமையான இடமா எனக்கு பிடிக்கும். அப்ப உதவி செய்யும் போது ஒரு மனிதன் அவனுக்குள்ள நம்ம போயிடுறோம் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை இந்த படம் சொல்றது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் உஷார் தன்மையோட இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு சொல்லுது. அதர்வா வந்து இதுல மிகச்சிறந்த முறையில் நடிச்சிருக்காரு. அதுவும் அந்த தம்மு அடிச்சு விட்டுற இடம்லாம் உண்மையான அப்படிப்பட்ட ஆள் தானான்ற மாதிரி